பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தமட்டில் கட்சிக்காக வாக்களித்தார்கள். அங்கே நபர்கள் முக்கியமானவர்களாக அந்த நேரத்தில் தெரியவில்லை. உண்மையில் வாக்கின் அடிப்படையில் நபர்கள் தெரிவு செய்யப்பட்டார்களே ஒழிய இங்கே இந்த பாராளுமன்ற தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு என்று வாக்குகள் விழுந்தது மிக மிக குறைய. கட்சிக்காக விழுந்ததில் அவர் வளர்ந்தார். ஆனால் அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பொறுத்த மட்டில் நபர்களுக்கான, கட்சியை விட நபர்களுக்கான வாக்குகளாகவே நான் அதை பார்க்கின்றேன். கட்சிக்கு ஆன வாக்குகள் மிக மிக சொற்பமாக இருந்தது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அங்கே வட்டாரங்களில் போட்டியிட்டவர்கள் ஊர்கள் அந்த பிரதேசங்களில் தங்களுடைய தனிப்பட்ட ஆளுமையின் காரணமாக வாக்குகளை பெறக்கூடியதாக இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ இங்கே நீங்கள் சொன்னது போல இவ்வாறான ஒரு நிலைமை, அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன், அவர்களுடைய எதிர்பார்ப்பு மிக உச்சத்தில் இருந்தது, ஆனால் அடை மிக கீழே இருக்கின்றது. இதற்கான காரணங்கள் நீங்கள் சொன்னது போல, ஒன்று என்பிபி அரசாங்கத்தின் மீதான ஒரு மாயான பார்வை, அவர்களுக்கு எங்கள் மக்களுக்கு சரியான முறையில் அந்த என்பிபியினுடைய அடிப்படை சித்தாந்தங்கள் செயற்பாடுகள் தொடர்பான விளக்கம் இல்லாமல் இருந்தது ஒன்று. மறுபுறத்தில் சமகாலத்தில் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் தலைவர்களினுடைய செயற்பாடுகளின் காரணமாக ஒரு அதிருப்தி அல்லது விரக்தி அவர்கள் மீது அல்லது கட்சிகள் மீது மக்கள் கொண்டிருந்தனர். இந்த ரெண்டும் ஒன்றிணைந்த பொழுதுதான் உண்மையில் பாராளுமன்றத்தில் அதிகளவு வாக்குகளை பெறக்கூடியதாக இருந்தது. ஆனால் அதன் பின்னர் என்பிபியினுடைய செயற்பாடு, நீங்கள் கூறியது போல இங்கே தெரிவு செய்யப்பட்ட தலைவர்களுடைய நடவடிக்கைகள், இந்த இவையெல்லாம் மக்கள் மத்தியில் என்ன அந்த எதிர்பார்த்திருந்தார்களோ, பாராளுமன்ற தேர்தலின் போது என்பிபி தொடர்பாக என்ன ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருந்தார்களோ அந்த பிம்பம் பெருமளவுக்கு மாயானது என்பதை அவர்கள் உணரக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. அதே வேளையில் இன்னொரு பக்கம் எல்லா தலைவர்களும் எல்லா கட்சிகளும் தமக்கிடையிலான பிச்சைப்புணங்களை பெருமளவு குறைத்து வைத்துக் கொண்டு என்பிபிக்கு எதிராக பரப்புரைகள் செய்வதும் அவர்களை தோலுறுத்தி காட்டுவதுமாக மக்களிடையே அதை கொண்டு சென்ற ஒரு தன்மை. மறுபுறத்தில் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது மக்கள் அந்த தெரிவுகளின் காரணம், இது மட்டுமல்ல, என்பிபி மட்டுமல்ல, அர்ச்சுனா மீதான ஒரு மாயான பிம்பம் கூட அது இருந்தது. அப்படி எல்லா வகையாக அவர்கள் பார்க்கின்ற பொழுது மீண்டும் ஒரு தமிழ் தேசிய உணர்வினை இந்த பரப்புரைகளின் ஊடாக ஊட்டுகின்ற இந்த வேகம் பெற்ற தன்மையும், மறுபுறத்தில் என்பிபி தொடர்பான பிம்பங்கள் படிப்படியாக கீழிறங்கிய தன்மையும் சேர்ந்துதான் நிச்சயமாக இந்த ஒரு வீழ்ச்சிக்கு அல்லது குறைவுக்கு காரணம் என்று நாங்கள் பார்க்க வேண்டும்.